Have you ever tried to carve out a chunk of time to enjoy the power of solitude? உங்களுக்கு டெய்லி இருக்கிற டைம்ல ஏதோ கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி நீங்க தனியா இருக்கிறதுக்கு, தனிமையை என்ஜாய் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது அப்படி ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? Have you ever tried to be alone? அப்படி நீங்க தனிமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? If yes, do comment. Yes, I love to enjoy the solitude. தனிமையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோடைய டாபிக்ல ராபின் சர்மா ஷேர் பண்ணியிருக்காங்க. We are following the book Who Will Cry When You Die. இந்த புக்கை செலக்ட் பண்ணது மூலமா we have not just got into fluency development, we have also taken a step to learn a lot of values that are really essential for our life, for our life's progress, to revitalize ourselves, to refocus on what we really have to do. Today is day 16. Today is day 16 of 101 Days Fluency Development Challenge. Learn to be silent. நம்ம யூஸ்வலா எல்லாருமே மெடிடேட் பண்ணுவோம். உங்களை எத்தனை பேர் மெடிடேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எஸ், ஐ டூ மெடிடேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் நோ இட். இங்க ஆத்தர் சைலன்ஸ், த பவர் ஆஃப் சைலன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த 101 Days சேலஞ்ச் மூலமா வெக்காபுலரி லேர்ன் பண்றோம். நிறைய வேர்ட்ஸ் இதுவரை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அந்த வேர்டனுடைய மீனிங், ப்ரொனன்சியேஷன் பார்த்துருக்கோம். கீ பாயிண்ட்ஸினுடைய ப்ரொனன்சியேஷன் பார்த்துருக்கோம். அப்புறம் ரீட் அண்ட் ரீடெல். இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா பண்ணிட்டே வரோம். ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் ப்ராக்ரஸிங் இன் த லேடர் ஆஃப் சக்சஸ். இன்னையுடைய மீனிங்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் we will go with the meanings and then to the pronunciation exercise. ப்ரொனன்சியேஷன்ல இன்னைக்கு நம்ம அந்த வேர்டையும் நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸையும் நான் டிஸ்பிளே பண்றேன். கீ பாயிண்ட்ஸையும் நீங்க என்னுடைய கூட சேர்ந்து ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். Learn to be silent. Sagely. Sagelyன்ற வேர்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாப்டர்ல பார்த்திருக்கோம். சேஜ்னு பார்த்திருக்கோம். சேஜ்ன்றப்ப ஒரு ஞானி. இங்க ஞானமா நடக்கிறது தான் நம்ம sagely அப்படின்னு சொல்றோம். in a wise and discerning manner. benign. benignnப்போ ரொம்ப ஜென்டிலான ஒரு விஷயம். இது சாலிட்யூட் கூட, அதாவது தனிமை கூட ராபின் சர்மா வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 லைன்ஸ்லயே வந்துடும். solitude. Solitude, the state of being alone, especially when one is happy with it. நம்ம தனிமையா இருக்கிறது பிடிக்கும்ல, அதை மென்ஷன் பண்றதுதான் solitude. சோகமா இருக்கிறது கிடையாது, தனிமையினால சந்தோஷமா இருக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் carved. carved அப்படின்றது யோசிக்கும் போது நீங்க காவிங் அப்படின்ற ப்ராசஸ் ஞாபகத்துல வச்சுக்கலாம். வெஜிடபிள் காவிங், ஸ்டோன் காவிங், ஒரு விஷயத்த அழகா கட் பண்ணி அதை ஒரு உருவமா உருவாக்குறது. நெக்ஸ்ட் இஸ் பீக்கன். பீக்கன் அப்படின்றப்ப கலங்கரை விளக்கம். இதை நம்ம ஒரு பர்சன் கூட மென்ஷன் பண்ணும்போது அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவங்களுக்கு கைட் பண்றவங்களா, மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்றவங்களா இருப்பாங்க. அதுக்கு பீக்கன் சொல்றோம். நெக்ஸ்ட் கமோடிட்டி. ஒரு பொருளை கமோடிட்டின்னு சொல்றோம் அப்படின்னா அதை யார் வேணாலும் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். ஒரு விற்பனைக்குள்ள பொருள். நெக்ஸ்ட் இஸ் கம்ப்ளைட். கம்ப்ளை, ஒரு விஷயம் அது ஒரு ரூல் இல்ல ரிக்வெஸ்டா வரும்போது அதோட சேர்ந்து போறது. இங்க ஒரு லைட் ஹவுஸ் கீப்பர்னுடைய ஸ்டோரிய சொல்லியிருப்பாங்க. அப்போ கம்ப்ளைட் த ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுபடி அவங்க நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேங்கிங், ரொம்ப நல்ல தட்டுறது. பேங் த டோர் அப்படின்னா கதவை நல்ல தட்டுறது, நல்ல லவுட் நாய்ஸோட தட்டுறது பேங்கிங். illuminate, பிரகாசிக்க பண்றது. to make something brighter. illuminate in general, illuminate அப்படின்ற வேர்ட் வந்து லைட் கூட கம்பேர் ஆகிற வேர்ட். அண்ட் ஹியர் இன் அதர் வே மோர் அண்டர்ஸ்டாண்டபிள், நல்லா இன்னும் புரிய வைக்கிறது. aground. aground, தரை தட்டி நிக்கிறது. இங்க ஷிப் வந்து தரை தட்டி நிக்கிறது அப்படின்றப்ப இது வந்து aground. ஒரு நேரத்துல அந்த லைட் ஹவுஸ்
கீப்பர் வந்து ஒரு விஷயம் செய்ய தவறிடுவாங்க, அப்போ இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம். The state of being more important than something else. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விட நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம்ல, அதுதான் ப்ரையாரிட்டின்ற வேர்ட். pervade, spread through, ஏதோ ஒரு விஷயம் அப்படியே பரவி இருக்கிறது is spread, pervade. அண்ட் இவ்வளோ வேர்ட்ஸ் தான் நம்ம இந்த கண்டென்ட்ல பார்க்குறோம். இந்த வேர்ட்ஸ்ல நம்ம இப்போ பார்த்த வேர்ட்ஸ்ல எந்த வேர்ட்ல உங்களுக்கு புது வேர்ட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேர்ட்லாம் நான் எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. pervade அப்படின்ற வேர்டு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? sagely அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்படாத வேர்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம புதுசா கத்துக்கிற வேர்டுன்றப்ப எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் கொடுத்து நம்ம 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணணும். என்னென்ன வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. Now we are getting into pronunciation practice. Pronunciation practiceல key points எதுவோ அது மட்டும் நான் ரிப்பீட்டடா ரீட் பண்றேன். Repeat after me. Here we go. Pronunciation practice. இவ்வளவுதான் கண்டென்ட். இதை தான் நம்ம ரீட் பண்ண போறோம். Okay, here we start. When was the last time? Whenன்றது ஒரு W word. இந்த W wordsலாம் நம்ம pronounce பண்ணும்போது lips எப்பவுமே O shapeல இருக்கும். When was the last time? When is a W word. நீங்க practice பண்ணும்போதும் first W words எல்லாத்தையும் underline பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த word வரும்போது automatically you'll know we have to pronounce it in W-O shape அப்படின்னு சொல்லிட்டு. When was the last time? When was the last time you made the time to be silent and still? When was the last time you made the time to be silent and still? When was the last time you carved out a chunk of time? When was the last time you carved out a chunk of time to enjoy the power of solitude, to restore, refocus, and revitalize your mind, body, and spirit? I'm reading the first passage again. When was the last time you made this time to be silent and still? When was the last time you carved out a chunk of time to enjoy the power of solitude, to restore, refocus, and revitalize your mind, body, and spirit? Now to the next. Experiencing solitude for even a few minutes a day. Experiencing solitude for even a few minutes a day will keep you centered. Keep அப்படின்ற வேர்டுக்கு க நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் க ட ப பார்க்குறோமோ அங்கெல்லாம் we have to stress. Keep you centered on your highest life priorities and help you avoid the neglect that pervades the lives of so many of us. I'm reading it again. Experiencing solitude for even a few minutes a day will keep you centered on your highest life priorities and help you avoid the neglect that pervades the lives of so many of us. The pronunciation practice-காக இந்த key points எடுத்து நான் அதை repeat பண்ணிருக்கேன். Now it's time for read and retell. Read and retell பண்ணும்போது நீங்க எப்படின்னா நீங்க அந்த read பண்ணும்போது எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா தோணுச்சோ அதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். I have done it here. ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரீடெல் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ரீட் பண்ணுவோம். அதுக்காக and we go and I'm going with it. நீங்க அதை பார்த்து சொல்லலாம். எப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் முன்னாடி வச்சுக்கிட்டு அதை ரெஃபரன்ஸ் மாதிரி பார்த்து சொல்லலாம். இல்ல உங்களுக்கு தேவையில்ல இதுதான் கண்டென்ட்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அதை பத்தியும் சொல்லலாம். And today it is about learn to be silent. Robin Sharma has spoken about the power of being silent, and I would say the need to be silent. We know the story of the axe. The axe cannot be sharp always. To cut the trees, the axe need to be sharpened. Just like that, being silent is also a power to restore and refocus. In fact, revitalize all that we need for our life. The author has asked a question. Have you ever carved out a chunk of time to enjoy the power of solitude? Are you a person who enjoys loneliness? When we say loneliness, it is connected to sadness. But when you say the word solitude, it is connected to happiness. I am a person who enjoys solitude.
being alone. I sit, watch the beach, and just enjoy the moment. Are you one such? When you are alone, we'll be able to focus on a lot of things that are happening around. Here, author has said about a lighthouse keeper. He had some oil. He had to add in the backhand. He had kept it. It was a precious commodity for him. One day, a stranger came and asked him some oil. He gave it to him. Another day, another person came and he gave it to him. Another day, a mother came and insisted to give him some as she wasn't having light in her home. He gave it. Now it was the time for him to illuminate the beacon, but he didn't because he was not having enough oil. He was not having anything. Instead of giving importance to his priority, he has given the priority to others' feelings or others' need. At times, when we don't give priority to the solitude, we will lose how we are to be in our life. The author has explained about the power of being silent. Fix any specific time in your life, in a day, and try to be silent in that particular time. Experiencing solitude even a few minutes a day will keep you centered on the highest life priorities, and that will help you avoid the neglect that pervades the life of so many of us. The last point is very important, I would say. நம்ம நிறைய நேரங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம், எனக்கு இதுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டே இருப்போம்ல. அந்த நெக்லிஜென்ஸே நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள மிச்ச டைம் எல்லாமே ஆக்குபை பண்ணிடும். அப்படியே அந்த நெக்லிஜென்ஸ்ன்ற ஃபேக்டர் வந்து அப்படியே பரவிடும் எல்லா இடத்துலயுமே. பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிக்ஸ் அ ஸ்பெசிஃபிக் டைம் டு பி சைலண்ட். தட் இஸ் வாட் தி ஆத்தர் ஹஸ் செட். வாட் டு யூ ஃபீல்? இந்த புக் உங்களுடைய இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்க்கு சேஞ்சஸை கொண்டு வரதுக்கும் தவிர்த்து, இஸ் இட் பிரிங்கிங் சேஞ்ச் இன் யுவர் பர்சனல் லைஃப், in your behavior, in your attitude? If yes, drop a comment. Meet you the next day, next class. Thank you so much. Have a nice day. அறிவோம் ஆங்கிலம், வெல்வோம் இவ்வுலகம். நன்றி.